சுடுகின்ற நிலவு பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 9ஓட பார்ட் 1 வந்து பார்க்கலாங்களா. இது வரைக்கும் என்னெல்லாம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கான் வந்து ஜீராவை வந்து அவனோட சைல்டுஹுட் டேஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே போயிட்டு அவங்க அந்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 2 பேரும் வந்து அவங்களோட லவ்வை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சம்பவம் நடந்திருக்கும். வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்து அங்கேயும் ஒரு இது நடந்திருக்கும். 2 பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க. லவ்வை சொல்லி இப்போ சேர்ந்துருப்பாங்க. இப்போ ஸ்டார்ட்டிங் சீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரா வந்து அந்த ஆர்ட் கேலரி முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான். நம்ம அப்பயும் வந்து வராரு. வந்துட்டு தேஜகுமார் இருக்குல்ல, நீ லாஸ்ட் டைமும் இங்கேயே தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீல்ல அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு ஆ ஆமாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படியே சீன் கட் ஆகி முதலே வந்து ஜீரா வந்து வந்திருப்பான். அவன் உள்ள ஆர்ட் கேலரிக்கு போயிட்டு இங்கே வந்து அங்கே தானே அவள் தான் அங்கே மேனேஜராக இருக்கா. ஸோ அவகிட்ட அவன் வரைஞ்சிட்டு வந்த 2 ட்ராயிங்கையும் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு காமிப்பான். இந்த 2 ட்ராயிங்கு எது நல்லாயிருக்குன்னு பாரு அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்க்குறாங்க. 2 ட்ராயிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பயுமே இன்ஸ்பிரேஷனாக வச்சு அந்த ரக் ரூமில் நடந்ததை வச்சு அவன் ட்ரா பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அதை வரையும்போது வரைஞ்சிருக்க அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு இந்த ட்ராயிங் நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ராயிங் இது. அவங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அழுகை, சந்தோஷம், கவலை, ஃப்ரஸ்ட்ரேஷன் அது எப்படி அக்ரெசிவாக வருது அப்படிங்கிறதையும் அந்த ட்ராயிங்கில் ஃபுல்லுமே காமிச்சிருக்க. இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது சரி வந்துட்டு ஜீரா வந்துட்டு கேட்குறா. சரி இந்த 2 ட்ராயிங்கில் எந்த ட்ராயிங் வந்து நீ வந்து உன்னோட கேலரியில் வச்சுக்குவ சொல்லு, உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க. இரு நான் ஒரு ட்ராயிங் தான் பார்த்துருக்கேன், ஒன்று தான் சொல்லியிருக்கேன், இன்னொரு ட்ராயிங்கும் பார்த்துட்டே சொல்கிறேன் அப்படிங்கும்போது சரி அப்படிங்கிறா ஜீரா. அப்போது காண வச்சு ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து மேலே விழுகிற மாதிரி அதுவும் ஒரு கலைத்துவமாக வந்து இது பண்ணியிருப்பான். ஒரு ஹோல்டிங் பொசிஷனில் அவன் வரைஞ்சிருப்பான். அதையும் பார்த்துட்டு இது வந்து இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரோஸ் பெட்டல்ஸ் ட்ராயிங் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நீ எடுத்த. நல்லா இருக்கு. இது வந்து ரொம்பவே கிளாசிக்காக இருக்குது. என்ன கேட்டால் 2 ட்ராயிங்குமே நல்லா இருக்கு. 2யுமே கூட நான் வச்சுக்கணும்னு கூட சொல்லுவேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக உனக்கு பிடிச்சிருக்கும்ல. சரியா? இதில் எந்த ட்ராயிங் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரியும் நீ வந்து ஒன்று வந்து ஜீரா நீ வந்து ஒன்று வந்து காண வச்சு நீ வரைஞ்சிருக்க. இந்த ரோஸ் பெட்டல் ட்ராயிங் வந்து காண வச்சு வரைஞ்சிருக்க. பீமை வந்து அந்த எமோஷன் ட்ராயிங்ஸ் வச்சு நீ வச்சுருக்க. 2 ட்ராயிங்குமே நீ என்ஜாய் பண்ணி தான் வரைஞ்சிருப்ப எல்லாம். 2மே உனக்கு 2மே பிடிச்சி தான் நீ வரைஞ்சிருப்ப. உனக்கு எது பிடிச்சிருக்கு உண்மையாலேயே? ஒரு ஆர்டிஸ்ட்டாக உன்னோட இன்னர் ஃபீலிங்கை வச்சு நீ சொல்லு, உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி நம்ம ஜீரா கேட்கும்போது அவன் அப்படியே 2 ட்ராயிங் பார்த்துட்டு நிற்கிறான். அந்த சீன் கட் ஆகி மறுபடியும் வந்து அந்த ஆர்ட் கேலரிக்கு முன்னாடி வருது. ஜீரா பீம் வந்துட்டு சரி ட்ராயிங் முடிச்சிட்டியல்ல நான் பார்க்கலாம்ல. அவன்கிட்ட 2 ஃப்ளாஸ்க் இருக்கும், அவனோட ஹேண்ட்பேக்கும் இருக்கும். அப்புறம் இங்கே பார்க்க வேணாமே, நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் போய் பார்க்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அதை ஆர்ட் கேலரிக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா இருக்கும். அங்கே போய் உட்காந்தோன்னா 2 சோஃபாவில் உட்காந்ததுக்கப்புறமா நம்ம பீம்க்கு வந்து அந்த ஆர்வம் தாங்கலை. சரி எது என்னோட இது ட்ராயிங் வச்சுருக்க ஃப்ளாஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதில் ஃப்ளாஸ்க்குன்னு மென்ஷன் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த சார்ட் வரைஞ்சது இதெல்லாம் இருக்குன்னா அதை ரோல் பண்ணி வச்சுட்டோன்னா அது கசங்காமல் இருக்கும். அதோட பர்பஸ் தான் அது. மோஸ்ட்லி இந்த இன்ஜினியரிங்கில் இருக்கவங்க, ட்ராயிங் கிளாஸ்க்குன்னு தனியாக அந்த கோர்ஸ் பண்ணுறவங்கலாம் பெரிய பெரிய ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். சரிங்களா? அந்த கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்க கோர்சஸில் எல்லாத்துக்குமே வந்து அந்த சார்ட் ஃப்ளாஸ்க் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு பெரிய எக்ஸாம் பேட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மரக்கட்டை மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை வச்சு வீட்டில் வச்சு ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்ம அங்கே இன்ஸ்டியூட்டெல்லாம் போயிட்டோன்னா அங்கெல்லாம் டேபிள் அது மாதிரி வச்சுருப்பாங்க. வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த ஃப்ளாஸ்க்குன்னு நான் சொல்கிறது. நீங்கள் நினச்சிக்கலாம் காப்பி குடிக்கிற ஃப்ளாஸ்க் எதுக்கு இந்த பிள்ளை எடுத்துகிட்டு போச்சு, ஜீரோ எடுத்துகிட்டு போனால் நீங்கள் நினச்சக்கூடாது. இது வந்து ட்ராயிங் சார்ட் போடக்கூடிய ட்ராயிங் சார்ட் ஃப்ளாஸ்க். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னோடது அப்படிங்கும்போது இதுதான் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீரா வந்து சொல்லும்போது நம்ம பீமா இருக்க கொள்ளாமல் இந்த மாதிரி சரி இது நான் உடனே பார்க்கட்டுமா அப்படின்போது ஜீரா வந்துட்டு இல்லை
வேணாம் ஒரு வேளை உங்களுக்கு இது நான் வரைஞ்ச ட்ராயிங் பிடிக்காம போயிடுச்சுனா அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "ஏய் நீ வரைஞ்ச ட்ராயிங் எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? நான் பார்க்கட்டுமா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "வேணாமே" அப்படிங்கிற ரேஞ்சில இழுக்குறான். பிஎம் வந்துட்டு, "சரி" அப்படிங்கும்போது பொசுக்குன்னு நம்ம ஜீரா என்ன சொல்லிடுறா, "நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம். இந்த லவ்வெல்லாம் வேணாமே" அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு பாவம் அவனுக்கு அந்த ரொம்ப கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்கான். அவன் அழுகிறதா, சிரிக்கிறதா எதுவும் தெரியாம அப்படியே அவ்வளோ தடுமாறி நிக்குது. சரி சொல்லு. அ எனக்கு இந்த நாள் வரும்னு தெரியும். ஆனா, இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பீமோட வாய்ஸ்ல அப்படியே அழுகை கலந்து வருது. அப்புறம் ஜீரா வந்துட்டு, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? அப்படிங்கும்போது ஜீராவ பார்த்து கேட்குறாங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நான் எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன்? நான் என்னாச்சும் தப்பு பண்ணேனா? சொல்லு அட்லீஸ்ட். அட்லீஸ்ட் நீ என்னாச்சும் சொன்னீன்னா தான் தப்பு, இது சரியில்ல. அட்லீஸ்ட் எனக்கு மூவ் ஆன் ஆக போகறதுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. சொல்லிரு அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ரொம்ப நல்லவங்க. அத விட முக்கியம் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால தான் வேணாங்கிறேன். சரியா? கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். ஆ அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "சரி, என்னைய ட்ராயிங் பண்ண ட்ராயிங்கெல்லாம் பண்ணியிருந்தீங்கல்ல?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "ஆமா உங்கள நான் ட்ரா பண்ண இல்லன்னு சொல்லியே" அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு சொல்ற ஒரு வார்த்தை. அதாவது என்னையும் ட்ரா பண்ண. ஆனா, என்ன விட இன்னொன்னு வந்து ரொம்பவே புடிச்சு நீ ஒண்ணு வரைஞ்சிருப்பீல்ல? அதுவும் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கும்போது, அ பீம் வந்து மறுபடியும் கேட்குறாரு. சரி, என் என்னைய புடிச்சும் நீ வரைஞ்ச. அதே மார இன்னொரு அத என்னைய விட ரொம்பவே அதிகமா புடிச்சு இன்னொரு ட்ராயிங் நீ வரைஞ்சீல்ல? அது கானோட பெயிண்டிங் தான? அந்த கானோட பெயிண்டிங் நான் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜீரா இருந்துட்டு சரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்ச மாரி இருக்கிறதுல அந்த ட்ராயிங் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். பீம்க்குனா ஷாக்கிங்கோ, ஷாக்கு அதான் ஷாக்கக்கோரன் அவன் ஷாக்கிங்கு, ஸ்மைலு, கோவம் எல்லா ஃபீலிங்ஸும் அந்த அவன வச்சு அந்த ட்ராயிங்கில வரைஞ்சதுல அத்தன ஃபீலிங்ஸும் அந்த அவன் ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கான். அப்படியே அவன் அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு இத பார்க்கும்போது அப்படியே நரகத்துல இருக்க மாரி இருக்கு. நீ வரைஞ்சத பார்க்கும்போது. எனக்கு அவ்வளோ வலிக்குது எனக்கு. சரி இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து விளக்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது, "உனக்கு யார் பிடிக்குதோ அவங்ககிட்டயே போய்க்க போ" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஜீரா வந்துட்டு "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படிங்கும்போது, பீம் வந்துட்டு, "இல்ல, இல்ல அதெல்லாம் நீ கேட்காத. என்கிட்டலாம் நீ மன்னிப்பே கேட்க வேணாம். சரியா? அதாவது எனக்கு என்னன்னா, உன்ன ஒருத்தர் வந்து விரும்பவே இல்ல. அவங்களுக்காக நீ வந்து என்னைய விட்டுட்டு என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற பாரு, அது எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ தயவு செஞ்சு என்னைய கேட்காத. அது ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா அப்படியே ஒரு ப்ரூட்டலா தெரியுது. என்னைய ரொம்ப அசிங்கப்படுத்துன மாரி இருக்கு. அவமானப்படுத்துன மாரி இருக்கு. அதனால நீ எதுவும் மன்னிப்பு மட்டும் கேட்காத. சரி, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்னைய லவ் பண்ணல, பரவால்ல. அவன நீ லவ் பண்றீல்ல, அது கூட சரி. ஆனா ஒண்ணு, அவன் கூட இவ்வளோ நாள் நான் இருந்ததுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. அவன் தேவை இருக்கிற வரைக்கும் தான் உன்னைய மதிப்பான். அவன் தேவை முடிஞ்சுனா உன்ன தூக்கி வீசிட்டு போயிருவான். அது பொருளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி தூக்கி அவன் வீசி தான் பழக்கம். உன்னையும் உன்னோட யூஸ் முடிஞ்சிச்சு, உன்னோட வேல்யூ குறைஞ்சிருச்சு, உன்னோட வேல்யூ இல்லைன்னா தூக்கி போட்டுருவான். பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிர்றான். ஜீராவுக்கு வந்து முடியல அச்சச்சோ! ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னாச்சு இவன் பின்னாடியே போறான். அவன் ஆட்களருக்குள்ள தான் பின்னாடியே போறான். அ நில்லுங்க பீம், இந்தாங்க இந்த ட்ராயிங் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது, பீம் வந்து சொல்றான், "உன் ட்ராயிங் வாங்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லப்பா" அப்படிங்கும்போது, "நான் காச பத்தி சொல்லவே இல்ல. உங்கள தான் நான் வரைஞ்சேன்." ஜீரா வந்து சொல்றான், "இந்த ட்ராயிங் நீங்க வச்சுக்கோங்க" அப்படிங்கும்போது, அ அப்படியே கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல தான் அவனும் திரும்பி பார்க்குறான் பீமு. ஜீரா வந்து சொல்றான், "நான் இத உங்கள இன்ஸ்பயரா வச்சு தான் எடுத்தேன். உங்களுக்கான ட்ராயிங். இத நான் வந்து சும்மா குடுக்குறேன். உங்களுக்காக நம்ம ஃப்ரெண்ட்லியா இது பண்ணதுக்காக நான் குடுக்குறேன். இத நீங்க வச்சுக்கிறதும், தூக்கி வீசுறதும் உங்களோட இஷ்டம். உங்களோட விருப்பம். அதனால நீங்க இந்த ட்ராயிங்க வச்சுக்கங்க" அப்படிங்கும்போது, "சரி கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இவன் போயிடுறான். ஜீராவும் வந்து அவன் வீட்டுக்கு வரான். ஜீரா வீட்டுக்கு வரும்போதே வந்து ஒரு ஃப்ளேம் லில்லி இந்த காக்கட பூ மாரியே இருக்கும். ஆனா காக்கட பூ கிடையாது. அதாவது அந்த ஃபேமிலி சார்ந்த ஒரு பூ தான். நம்ம ஊர்ல அந்த மாரி பூ எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த
ஜூன் மாசத்துலலாம் வந்து இந்த சூட்டு கொட்டைன்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும் தெரியுங்களா? நீள நீளமா இருக்கும். அதோட பூவெல்லாம் வந்து ரெட் கலர்ல இருக்கும்ல, பஞ்ச்சா. அதில பிச்சு கூட பேய் நகம்லாம் நம்ம வச்சு விளையாடுவோம்ல, அந்த பூவும், அப்புறம் அதே மாரி இந்த உஃப்ன்னு ஊதுனா வந்து விதையெல்லாம் பரவும் இல்லைங்களா? அந்த செடியோடது அந்த இது வந்து 2ம் மிக்ஸ் அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு பூ தான் அந்த ஃப்ரேம் லில்லி. சரிங்களா? அதேமாரி காக்கற ஸ்மெல்லு வரும். இது வந்து அந்த ஏன்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி அங்க தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஃப்ளவர் இது. அதான் எனக்கு அந்த பூ பார்க்கும்போது நம்ம ஊர்ல இத நம்ம பேய் நகம்லாம் வச்சு சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கு. ஆனா அதுவும் இந்த உஃப்ன்னு உதிர அந்த புசு புசுன்னு வரும் இல்லைங்களா? அந்த பூவும் 2ம் கொலாபரேஷன் பண்ண மாரி தான் அந்த பூ இருந்துச்சு. ஸோ அந்த பூவோட செடிய தான் வந்து அவன் வீட்ல வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, அவன் பால்கனில கொண்டு போய் வைக்கிற கொஞ்சம் செடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு சொல்றான், "இங்க வந்து பாரு உனக்கு ஒரு புது லேஸ் குடுத்துருக்கேன். இது என்னோட பால்கனில இது நம்மளோட பால்கனி. பாரு உனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரோஸ் இருக்காங்க, ஆஸ்ட்ரிச் இருக்காங்க. இவங்க எல்லாத்து கூடயும் நீ விளையாடலாம், பேசலாம். சரியா? அப்புறம் நான் உன்ன பார்த்துக்குவேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கலாம் சேர்ந்து தான் என்னைய பார்த்துக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அ ஜீரா வந்துட்டு அந்த செடிகிட்ட பேசிட்டு இருக்கா. நான் கூட நெனச்சிருக்கேன், சின்ன வயசுல நான் இப்ப பெருசானேன். ஈவன் நான் ஒர்க் போயிட்டுருக்கையிலயும் கூட, இப்பவும் கூட சில டைமு இந்த மீனு, செடி கூடலாம் நான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு மட்டும் தான் இந்த டிஸார்டர் இருக்கும்னு சொல்லி நெனச்சேன். இல்ல, எல்லாத்துக்கும் இருக்குப்பா. அதுவரைக்கும் சந்தோஷம். யாரெல்லாம் வந்து இந்த மாரி தனியா செடி கூட பேசுறது, மீன் கூட பேசுறது, நாய் கூட பேசுறது, பூனைக்குட்டி கூட பேசுறதுன்னு எல்லாம் அலப்பற பண்றீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது பண்ணிட்டு, சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் லேப்டாப்பில் போயிட்டு ஒரு பென் ட்ரைவில் அந்த 2000 மியூசிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அதை எடுத்து போட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம கானுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு கான் வந்து அந்த பழைய அது கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னமோ நோண்டிகிட்ருக்கு. ஏதோ எலக்ட்ரானிக்ஸில் கூட நான் அந்த லேபில் கூட அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால், இந்த பெரிய ராடு மாரி இருக்கும். சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். ஐசி சர்க்யூட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் சின்னதா வந்து டாட் மாரி அந்த மெல்ட் பண்ணி எலக்ட்ரோட்ஸ் வச்சு இது பண்ணி தொட்டு தொட்டு இது பண்ணோம்னா ஒட்டிக்குவோம்ல. அதுக்கு பேர் என்னன்னு தெரியலப்பா மறந்துருச்சு. யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அந்த மாரி வந்து ஒட்ட வச்சுட்ருக்கான். சரிங்களா? ஆ இது பண்ணிட்டு காணதுட்டு கேட்குறேன், "ஹலோ" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "நான் இன்னைக்கு நைட்டு உங்க பிளேஸ்க்கு வரலாமா?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "ஏன் நல்லா தானே இருக்க?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷனு. அதுவும் போக உங்கள பார்க்கணுன்னு தோணுது. நான் வரட்டுமா?" அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "சரி அங்கேயே வெயிட் பண்ணு. நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கும்போது தலைவன் கான் வந்து இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெமோ மோட்ல இருக்காரு. அதனால பயங்கரமா போகுது. ஜீரா வந்துட்டு, "இல்ல இல்ல பரவால்ல, பரவால்ல. நானே அங்க வந்துக்கிறேன். நீங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களுக்கே கஷ்டம். நானே பார்த்துக்கிறேன் விடுங்க." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "அப்படியெல்லாம் இல்ல. நீ வண்டி புடிச்சு அறக்க பறக்க வந்துட்டு வேணாம். நான் கார் எடுத்துட்டு வரேன். நீ சீட்ல உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டா வா. சரியா? அது போக உன்ன நல்லபடியா நான் பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். சரியா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "ஓ! நல்லதே." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகுது, அ இங்க வராங்க. கான் கெளம்பி ஜீரா வீட்டுக்கு வராங்க. ஜீரா வந்துட்டு அவன் படுத்துட்ருக்கான். கால் வருது. கால் பண்ணிட்டு சொல்றான். கான் வந்துட்டு சொல்றான். இந்த மாரி நான் உன் பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டேன். டவுன் ஸ்டேர்ஸ்ல தான் இருக்கேன். கீழ தான் நின்னுட்டுருக்கேன். உன் பால்கனிலேருந்து எட்டி பார்த்தீன்னா நான் தெரிவேன். வந்து பால்கனில எட்டி பாரு அப்படின்னோனே, கீழேருந்து கை காட்டுறான். இவனும் போய் எட்டி பார்க்குறான். ஜீரா எட்டி பார்க்குறான். கானும் வந்து பார்க்குறாங்க. கை காமிச்சுட்டு, "இரு இரு நான் மேல வரேன்." அப்படிங்கும்போது, "சரி." அப்படின்றான். அப்புறம் வந்தோனே ஜீரோ டோர் ஓப்பன் பண்ணோனே, கானுலாம் வந்துட்டு, "தூக்குடா அலேக்கா" அப்படிங்கிற ரேஞ்சில அவன தூக்கிறான். போய் பெட்ல போயிட்டு சில சில்மிஷங்கள் நடக்குது. இதானதுக்கப்புறமா கேட்குறான். கான் வந்துட்டு, "சரி நாம இங்கேயே இருக்கலாமா? இல்ல என் பிளேஸ்க்கு போய்க்கலாமா இன்னைக்கு நைட்டு தூங்குறக்கு?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "இங்க கொஞ்ச நேரம் இருக்கலாம். அப்புறம் அங்க போய்க்கலாம்." அப்படிங்கும்போது சரி. கான் வந்துட்டு கேட்குறான், "அம்மா என்னோட ட்ராயிங்கெல்லாம் நீ வரைஞ்சு முடிச்சிட்டியா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "எத கேட்குறீங்க? எந்த ஒண்ண கேட்குறீங்க?" அப்படிங்கும்போது கான் வந்து சொல்றான், "2 ட்ராயிங்கையும் தான் நான் கேட்குறேன்." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "ஒரு ரோஸ் ட்ராயிங் இருந்துச்சுல்ல, அத முடிச்சுட்டேன் நானு. ஆனா இன்னொன்னு வந்து முடிக்கல. ஏன்னா எனக்கு அந்த மூடு இல்ல. அதனால நான் வரையல." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு சொல்றாங்க, "சரி நீ ஒண்ணு முடிச்சுட்டேன்னு சொன்னியல்ல, அந்த ரோஸ் ட்ராயிங்க நான் வாங்கிக்கிறேன். சரி அது எவ்வளோ ரூபாய்க்கு நீ சேல் பண்றதா இருக்க? சொல்லு பார்க்கலாம்." அப்படிங்கும்போது
நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜீரா வந்துட்டு லாஸ்ட் டைமு எவ்வளோ அமௌண்ட் குடுத்தீங்களோ, அதே அமௌண்ட் எனக்கு குடுத்தா போதும். அதே ப்ரைஸ் அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, சரி அந்த அமௌண்ட்ட வந்து உனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். லாஸ்ட் டைம் குடுத்தது ஒரு 10% அதிகமாவே குடுக்குறேன். ஏன்னா உன்னோட வேல்யூ அ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீ பண்ண வேலைப்பாடுகளும் அதிகமா இருக்குல்ல. அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, சரி நீங்க அதை பார்த்துடுறீங்களா முதல்ல அப்படிங்கும்போது, கான் வந்துட்டு, இல்ல வேணாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். அது ஒரு சின்ன ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அது எப்படி வருதுன்னு நான் உனக்கு பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கும்போது, அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸுங்கும்போது முதல்ல சொல்லிட்டு த்ரில் இருக்குமா? இல்லைல்ல. அப்படிங்கும்போது, அ ஜீரா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். கான் என்ன பண்றான், உடனே அந்த பால்கனி கிட்ட போய் நின்னுட்டு கையில ஃபோன் எடுத்துட்டு பார்த்துட்ருக்கான். அப்புறம் ஜீரா வந்துட்டு கேட்குறான், "என்ன பண்றீங்க?" அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து குடு." கான் வந்து சொல்றான், "என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுவேன். அன்னைக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்கு இது இன்ஸ்பிரேஷனா வச்சு தானே எடுத்தேன். நான் அதே பொசிஷன்ல போயிட்டு நான் படுத்துக்கிறேன் இந்த சோஃபால. எனக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குடு." அப்படிங்கும்போது, "சரி." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க போய் படுங்க." அப்படிங்கும்போது இவன் போய் படுத்துக்கிறான். இவன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான். எடுத்ததுக்கப்புறமா டக்குன்னு திரும்பி பார்க்குறான். என்ன இது புது செடியா இருக்கு. கான் வந்துட்டு அது ஃப்ளேம் லில்லிய பார்த்துட்டு, ஆமா புதுசா வாங்கிட்டு வந்தேன் நம்ம பால்கனிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அ இந்த செடி வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பூ பூக்கறக்கு அதிகப்படியான எனர்ஜியும் எடுத்துக்கும். ஆனா, இது வந்து அந்த அப்புறமா வந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும். இன்ஸ்பயர் பண்ணும். நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பயராவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாவும் இருக்கும். அதனால தான் இத வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, ஓகே. இது வந்து இந்த இடத்துல இருக்க வரைக்கும் ஓகே. ந அப்படியே வந்து இந்த செடியெல்லாம் வந்து என்னோட பால்கனிக்கு வந்ததுக்கப்புறம், நீயும் என் கூட வந்தீன்னா இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்துட்டு அதான் சொல்றேனே ரெமோ மோட்ல தலைவன் பின்னி எடுக்குறான்யா. ஆ அதுக்கப்புறம் இவன் தான் சொல்றான். ஜீரா வந்துட்டு சொல்றான். "சரி உங்க பால்கனி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கும்போது, கான் வந்து கால்குலேட் பண்ணிட்டு, வெஸ்ட் சைட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெஸ்ட் சைட்ல தான் இருக்கு. அ ஆஃப்டர்நூனு, ஈவினிங் மட்டும் நல்லா சன்ஷைன் இருக்கும் அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு, "ஓ! செடிய சாக்காவா வச்சு என்னைய அங்க கூப்பிட்டுக்கிறக்கு நீங்க பார்க்குறீங்க." அப்படிங்கும்போது கான் வந்துட்டு, "அப்படின்னு கூட வச்சுக்கலாம்." அப்படிங்கும்போது, சரி. இப்போ கானோட பிளேஸ்ல காமிக்கிறாங்க. அ ஜீரா வந்துட்டு அந்த செடியும் எடுத்துட்டு அங்க போயிர்றான். கானோட பிளேஸ்க்கு போறாங்க. போயிட்டு அவங்க பால்கனியில வச்சுட்டு, பாவம் ஜீரா நம்மள மாரியும் கொஞ்சம் மென்டல் டிஸார்டர் இருக்குல்ல. அதனால என்ன பண்றான், செடி கூட பேச ஆரம்பிச்சுறான். "இங்க பாரு புது இடத்துக்கு வந்திருக்க. நல்லபடியா இருக்கணும். நல்லபடியா பூ பூக்கணும். சரியா? என்ன நீ ரொம்ப வாடிட்ட போல இருக்கு. இரு உனக்கு தண்ணி குடுக்குறேன். இந்தா மேல" அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு, "உப்பு உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசறத பாத்து கான் வந்து சிரிச்சுட்டு இருக்கான். சரி. அ நம்ம வந்து அ இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல. அவங்க வேலைய நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கான் போயிட்டு அந்த டெஸ்க்ல உட்காந்துட்டு அந்த அசெம்பிள் பண்ற ஒர்க் தான் அவன் பண்ணிட்டுருக்கான். அ அப்போ என்னாகும் ஜீரா வந்து அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டுருக்கான். அப்புறம் கான் பார்த்துட்டு சொல்றான், "இப்படியே என்ன பார்த்துட்டு எனக்கு வெட்கமா இருக்கு. எனக்கு ப்ளஷ் ஆகுது. நான் வேலை பார்க்க முடியல." அப்படிங்கும்போது கான் வந்து ஜீரா வந்துட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கும்போது, சரி உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ இங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. ஆனா என்னைய நோண்டாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிடுறாரு தெளிவா. அப்புறம் பார்க்குறான். ஆ ஸ் சில ட்ராயிங் பத்திலாம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஜீரா வந்துட்டு, சரி நம்ம சுத்தியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஸ்கிராப் பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் இது வேணுமா? இது வேணுமா? அதெல்லாம் வேண்டியதில்ல. எடுத்துக்கோன்னு சொல்லிடுறான். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கான். ஒரு தட்டுல எடுத்து அதெல்லாம் வச்சுட்டு, அந்த செடியும் ஓட ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு, அந்த ஃப்ளேம் லில்லியோட செடியெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, இந்த ஃப்ளவர் வாஷ்ல வச்சிருப்பேன். அந்த கூஜா மாரி பெருசா இருக்கும். அதுக்குள்ள தண்ணி ஊத்தி பூவெல்லாம் நட்டுக்கு வைப்பாங்க இல்லைங்களா? அந்த ஃப்ளவர் வாஷ்ல இருக்க என்ன பண்றான், அந்த ஸ்கிராப் பார்ட்டிகிள் திங்ஸ் வச்சிருக்கக்குள்ளயே தண்ணியும் ஊத்தி, அந்த பூவெல்லாம் தூக்கி போடுறான். கான் வந்துட்டு, "என் மேல உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும். ஆனா இவ்ளோ கோவம் இருக்குன்னு தெரியாது. நான் இது வேண்டான்னு சொன்ன பொருள் மேல இத்தன தண்ணி ஊத்தி இது பண்ணிட்டு இருக்கியே!" அப்படிங்கும்போது,
நீங்க தானே சொன்னீங்க டெக்னாலஜி வந்து ஒரு ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோட ஸ்டைல்ல அத இன்னும் ஆர்ட் ஆக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீரா சொல்றான். ஏன்னா அவங்க கான்வர்சேஷன் பண்ணும்போது டெக்னாலஜி ஒரு ஆர்ட்டுப்பா. அது இன்னும் டெவலப் பண்றது எப்படின்னு மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே அப்ப தண்ணி ஊத்தி அந்த பூவெல்லாம் வச்சோன்னே பார்க்கும்போது, அ இது காமிக்கிறான். கான்கிட்ட காமிக்கும்போது, "இது பாருங்க நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்க" அப்படிங்கும்போது, ஆமா நீ சொன்ன மாரி டெக்னாலஜி ஒரு ஆர்ட்டுன்னு தெரியும். ஆனா உண்மையாலேயே ஒரு டெக்னாலஜி இங்க ஆர்ட்டா இருக்கிறத நான் பார்க்குறேன். இதில அப்படியே என்னையவே பார்க்குற மாரி இருக்கு. என்னையும் உன்னையும் பார்க்குற மாரி இருக்கு. இப்படித்தான் நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் மாரி தான் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு அவங்க எவ்வளோ வேணுமோ என்ன யூஸ் பண்ணிட்டு என்ன தூக்கி போட்டுருவாங்க. இல்ல மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம பாழடைஞ்சு கிடந்துச்சு. ஆனா இது மேல இருக்க ஃப்ளவர்ஸ் மார நீ வந்ததுக்கப்புறம் என் லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. என்னோட தனிமையிலேருந்து போயிட்டு, நான் நானா என்ன ஒரிஜினல் என்னங்கிறத நான் ரியலைஸ் பண்ற அளவுக்கு நீ கொண்டு வந்திருக்க. கண்டிப்பா சொல்லப்போனா இந்த இடத்துல உண்மையாவே டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு ஆர்ட்டா இந்த இடத்துல மாறியிருக்கு அப்படின்னோன்னே, அ சரி நம்ம ஜீராவும் சரி கொஞ்சம் டெம்ப்ட் பண்ற மாரிலாம் சில விஷயம்லாம் சேட்டையெல்லாம் பண்றான். கான் அப்படியே பக்கத்துல வந்துட்டு கன்னத்த தட்டி குடுத்துட்டு, "இங்க பாரு, அடிக்கடி பண்ணா போர் அடிச்சிரும். அதனால தான். சரியா? எதுவும் வேணாம்." அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு பையனுக்கு புஸ்ஸுன்னு மூஞ்சி போயிருது. அப்புறம் இப்போ வந்து பாத் டப் காமிக்கிறாங்க. பாத் டப்ல நம்ம கான் போயிட்டு ஆல்ரெடி இது பண்ணிட்டுருக்காரு, குளிச்சுட்ருக்காரு. இவனும் போயிட்டு ஜீரா வந்துட்டு, "நானும் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கான் வந்துட்டு, "சரி, அ நீ ஏன் என் கூடயே இருந்துறக்கூடாது?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, அ "ஏன் தனியா இருக்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கா என்ன? என்னாச்சும் விட்டுட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு" அப்படிங்கும்போது, நான் வந்துட்டு, "ஆமா" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "சரி என்னோட லைனும் அதுதான். நான் கேட்கணும்னு இருந்தேன். உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் மாரி தான். ஒண்ணு தேவையில்லன்னு தெரிஞ்சா தூக்கி போட்டுருவீங்க. அதே மாரி தானே மனுஷங்களையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லன்னா நீங்க தூக்கி தானே போட்டுருவீங்க" அப்படிங்கும்போது, ஆ கான் வந்துட்டு, "ஆ பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காத. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரியா? நீ என்ன பண்ற? என் கூட வந்து தங்கிக்கோ. சரியா? இப்போவே வந்து தங்கிக்கோ. அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா. நான் உன்ன விட்டுருவேன் அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நீ பேசாம என் கூட வந்து தங்கிக்கோ. அங்க வீடு ரினோவேட் பண்ணக்கப்புறமா அந்த என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல இது பண்ண வீடெல்லாம் இருக்குல்ல, அங்க ரெனோவேட் பண்ணக்கப்புறம் 2 பேரும் அங்க 2 பேரும் சேர்ந்தே மூவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது போய்க்கலாங்கும்போது, சீரா வந்துட்டு சொல்றான், இந்த மாரி ஒரு இடத்துக்கு நம்ம சேர்ந்து அங்க போறோங்கும்போது, நான் சீக்கிரமா அதே இடத்துலருந்து வெளிய விரட்டி அடிக்கப்படுறேன். அதுக்குரிய பாசிபிலிட்டீஸும் இருக்குல்ல அப்படிங்கும்போது, கான் வந்து டக்குனு சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு, "ஒரு 10 செகண்ட் என்னைய பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் சும்மா இருக்கணும், ரெமோவா இருக்கணும் டக்குனு அந்நியனா மாத்தி விட்டான் நம்ம ஜீரா பயபுல. கான் வந்துட்டு கேட்குறான். ஜீரா வந்து அப்படியே கண்ணுல பார்க்குறான். "இப்போ உனக்கு என்னாச்சும் ஃபீல் ஆகுதா? ஆ? நான் சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட்டு உன்னைய பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான். ஒண்ணுமே தோணல. ஆனா இப்போ உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியல. நீ என் லைஃப் ஃபுல்லா வேணும்னு நெனைக்கிறேன். சரியா?" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "எனக்கும் அப்படித்தான். நீங்களும் என் லைஃப் லாங் இருக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்னோன்னே, 2 பேத்துக்குள்ள கிஸ்ஸிங்ன்னு சொல்லிட்டு, ஹக்கிங்ன்னு சொல்லிட்டு எக்ஸெட்ராலாம் நடக்குது. சரியா? இந்த மாரி எக்ஸெட்ராங்கும்போது நீங்க சில சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆம். இதில வந்து இன்னையோட பார்ட் 1 வந்து எபிசோட் 9ஓட பார்ட் 1 வந்து முடியுது. சுடுகின்ற நிலவு, பர்ன்அவுட் சிண்ட்ரோமோடது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நானும் வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். பட் என்ன நம்மளுக்கு புடிச்ச 2 ஸ்ட்ரைக்கு தான் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அத விட. தூக்கி 3வதா ஒரே ஒரு வெட்டு வெட்டிட்டாங்கன்னா, ஸ்ட்ரைக் குடுத்துட்டாங்கன்னா, சோலி முடிஞ்சிச்சு. நம்ம சேனலவே டெர்மினேட் பண்ணிருவாங்க. அதனால தான் ஏதோ உங்க வீட்டு பிள்ளையா நெனச்சு ஏதோ பார்த்து அப்படியே ஹெல்ப் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.